Exercise 5.2 question number 2 second point. Focus 0, plus or minus 4 and end points of major axis are 0, plus or minus 5. இப்போ given என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோக்கையும் எண்டு பாயிண்ட் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை வச்சு நமக்கு எலிப்ஸ்ன்னு தெரியும். ஆனால் எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 0, plus or minus 4 அப்போ ஃபஸ்ட்டு 0, 4 எந்த ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வரும். 0, minus 4 அதுவும் ஒய் ஆக்சிஸ். அப்போ F1 F2 நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எண்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ். அப்போ எண்டு பாயிண்ட்னா கண்டிப்பாக என்ன வெர்டிசஸ் A of 0, 5 A dash of 0, minus 5. அப்போ அதை வச்சு என்ன நமக்கு எலிப்ஸ் ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ்ன்னு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ சென்டர் கண்டிப்பாக எல்லாமே ஒய் ஆக்சிஸில் பாயிண்ட் வரதுனால சென்டர் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் 0, 0வாக இருக்கும். ஓகேவா? இப்போது கிவனில் கொடுத்த ஃபோக்கஸ் 0, plus or minus 4 என்ன எழுதலாம் 0, plus or minus ஏன்னு எழுதலாம். அதே மாதிரி வெர்டெக்ஸ் 0, plus or minus 5ன்னு இருக்கா. அப்போது 0, plus or minus என்ன எழுதலாம் ஏன்னு எழுதலாம். ஏன்னா ஃபார்ம்னா அது இது 0, A இது 0, minus A அதனால் 0, plus or minus A. ஓகேவா? இப்போது நமக்கு ஏயோட வேல்யூ 4ன்னு தெரியும். எப்படின்னா இந்த சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏஇ. அப்போ ஏ இங்கே என்ன இருக்குது இங்கே 0, 0 இங்கே 0, 4. அப்போது அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 4. ஓகேவா? அப்போது ஏஇ டேரெக்டாகவே என்ன எழுதிடலாம் 4ன்னு எழுதிடலாம். அப்போது ஏவோட வேல்யூ எப்படி எழுதுகிறோம் இந்த வெர்டெக்ஸில் 0, plus or minus 5ன்னு இருக்கா. அப்போ ஏவோட வேல்யூ என்ன எழுதலாம் 5. ஏன்னா இங்கே சென்டர் பாயிண்ட் 0, 0 நெக்ஸ்ட் என்ன இருக்குது plus or minus ஏ ஏங்கிறது இந்த பாயிண்ட்டு ஏ டேஷ் இந்த பாயிண்டில் சென்டர்லேருந்து வெர்டிசஸ் வரைக்கும் உள்ள பாயிண்ட்டு அந்த டிஸ்டன்ஸு என்ன நமக்கு இங்கே 0, 0 இங்கே 0, 5 அந்த டிஸ்டன்ஸ் அப்போ எவ்வளவு நமக்கு 5. ஓகேவா? அப்போ ஏ டேரெக்டாக என்ன எழுதிடலாம் 5 A square 25. now என்ன ஃபார்முலா B squared equal to A squared into 1 minus E squared. அதில் வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். ஏக்கு பதிலாக ஈக்கு பதிலாக அது ஈயை ஸ்கொயர் பண்ணால் 16/25 எல்சிஎம் எடுத்தால் 25 minus 16 divided by 25. இப்போ 25 into 9/25 25 கேன்சல் ஆனால் B ஸ்கொயரோட வேல்யூ 9. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் அலாங் மேஜர் ஆக்சிஸ் என்ன ஒய் ஆக்சிஸ். அப்போது ஒய் ஆக்சிஸில் x squared by B squared plus y squared by A squared equal to 1. ஏன்னா மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸாக இருக்கும்போது ஏ ஸ்கொயர் பாருங்கள் B square 9 A square 25. எலிப்ஸில் எப்போவுமே ஏ தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். ஏ ஸ்கொயர் மட்டும்தான் ஹையஸ்ட்டு. அப்போது இங்கே ஒய் ஸ்கொயர்டுக்கு கீழே தான் என்ன வரும் ஏ ஸ்கொயர் வரும். ஓகேவா? ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை B ஸ்கொயரோட வேல்யூ 9 A ஸ்கொயரோட வேல்யூ 25. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். அனதர் மெத்தட் பார்த்தோன்னா ஏ ஈக்குவல் டு 4ன்னு தெரியும். ஓகேவா? இது முடிச்சதுக்கப்புறம் ஏ ஈக்குவல் டு 4னா ஏஏ நம்ம என்ன எழுதலாம்னு சொல்லியிருக்கேன் சி. அப்போ சி ஈக்குவல் டு 4. நாவ் சி ஸ்கொயர்டு ஃபார்முலா என்ன எலிப்ஸுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ சியோட வேல்யூ 4னா சி ஸ்கொயர் என்ன எழுதலாம் 16. ஏ ஸ்கொயரோட வேல்யூ 25 மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ மைனஸ் பி ஸ்கொயர் இன்சைடு வந்தால் ப்ளஸ் பி ஸ்கொயர் 25 அப்படியே இருக்குது. 16 இன்சைடு போனால் மைனஸ் 16. இப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும் 9. ஓகேவா? அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் போட்டுடலாம். இந்த மெத்தட் நீங்கள் போடலை அப்படின்னா இந்த மெத்தட் போடலாம். ஓகேவா? இந்த ஃபார்முலா அப்படி இல்லைன்னா இந்த சி ஸ்கொயர் ஃபார்முலா எதில் போட்டாலும் ஃபுல் மார்க் தான் உங்களுக்கு. ஓகேவா? தேங்க்யூ.